ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இப்போது அதுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன், நாட்டு சர்க்கரை, பாதாம் நாள் ஊற வச்சுருக்கேன், மில்க் எடுத்து வச்சுருக்கேன், வெண்ணெய், அப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவு, அதுக்கப்புறமா நட்ஸு, வெனிலா எசன்ஸ் ஒரு 4-5 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஒரு மிக்ஸி ஜார்லேயே பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ரவா ஆட் பண்ணிட்டேன், கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, மில்க் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேடுங்க இந்த வெண்ணெய் கூட. அப்போ தான் நான் இன்ஸ்டண்ட்டாக எடுத்தேன் கேக்காக. அப்புறம் 4 பாதாம் உரித்து வச்சுருந்தேன், அதையும் உரித்து போட்டுக்கலாம். பேட்டர் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. பேட்டர் வந்துட்டு ரொம்ப தண்ணியாகவோ கெட்டியாக இருக்கணும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு, கோதுமை மாவு இல்லைன்னா ரவா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி கெட்டியாக இருந்துச்சுன்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்தோடனே கொஞ்சம் விழுகிற மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸுக்கு அதை சோக் பண்ணிக்கோங்க பேட்டரை. சைட் கேப்பில் நம்ம நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் கலந்துக்கலாம். அப்புறமா நம்ம இந்த கேக் ட்ரேயில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கோதுமை மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது கீழே கொட்டிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த பேட்டரை இந்த ட்ரேயில் ஆட் பண்ணும்போது நமக்கு கேக் ஒட்டாமல் வருங்க. அதுக்காக தான் இதெல்லாம். ஈவனாக கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நட்ஸ் மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த சால்ட்டை 10 மினிட்ஸுக்கு. அதே மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் நம்ம இந்த ட்ரேவை எடுத்து வைக்க போகிறோங்க. இது ஒரு 55 மினிட்ஸுக்கு இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த கேக்கில் பேக்கிங் சோடாவோ இல்லை மைதா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக வந்துச்சுங்க. ரவாவில் செஞ்சனால நல்லா உதிரியாக இருந்துச்சு. இந்த கேக்கான சரியான அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுங்க இது. குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.